கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் அனைவரோடும் இருப்பதாக. சங்கீதம் 118:6 சொல்லுகிறது, ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு தருகின்ற வார்த்தை இறை இரக்கத்தின் செய்தி. தினம் ஒரு 5 நிமிடம் ஆண்டவருக்காக. உன்னை தவறாக வழிநடத்த நீ எளிதில் விட்டு கொடுக்கிறாய். உன்னை தவறாக வழிநடத்த நீ எளிதில் விட்டு கொடுக்கிறாய் என்ற சிந்தனை, இறை இரக்கத்தின் சிந்தனை. சில சமயங்களில் சாத்தான் உன்னை தவறாக வழிநடத்த நீ எளிதில் விட்டு கொடுக்கிறாய். சில சமயங்களில் சாத்தான் உன்னை தவறாக வழிநடத்த நீ எளிதில் விட்டு கொடுக்கிறாய். ஜெபி, என்னை பற்றிக்கொள், சாத்தானுக்கு கதவை மூடிவிடு. நீ வந்தமைக்காக நன்றி. என் சிறு குழந்தையே, நீ சோதிக்கப்பட்டால் அதற்காக பயப்படாதே. என் அருள் உனக்கு உதவும். என் குழந்தையே, ஏனெனில் நீ ஒரு தாயை கொண்டுள்ளாய். தாய் போல தீட்டுகிற தெய்வம் நாம் ஒன்றாக இருக்கிறோம். நீ கவனிக்கவில்லையா? ஆண்டவரை தேடுவோரே, விடுதலை நாடுவோரே, எனக்கு செவி கொடுங்கள் என்று ஏசாயா புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் ஒரு 5 நிமிடம். நீ இதை கவனிக்கவில்லையா? தொடர்ந்து ஜெபி. உனது இதயம் சிறிது அலைந்து திறந்தாலும் அதன் பிறகு அதை மென்மையாக ஜெபத்தின் வழியாக என்னிடம் கொண்டு வருவது எப்படி என்பதை இந்த நாட்களில் நீ அறிந்து கொள்ள செய்திருக்கிறேன். உன் இதயம் சிறிது அலைந்து திரிந்தாலும் அதன் பிறகு அதை மென்மையாக ஜெபத்தின் வழியாக என்னிடம் கொண்டு வருவது எப்படி என்பதை இந்த நாட்களில் நீ அறிந்து கொள்ள செய்திருக்கிறேன். என் குழந்தாய், நான் எப்போதும் இருக்கிறேன். அதை பற்றி சந்தேகப்படாதே. வந்தமைக்காய் நன்றி. ஆண்டவருக்காய் நீ ஒரு 5 நிமிடம் கொடுப்பதற்கு ஆண்டவர் நமக்கு நன்றி சொல்லுகிறார். ஆண்டவர், மகனே மகளே, நீ வந்தமைக்காய் நன்றி. என் எளிய குழந்தையே, உனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகவே எதில் இருந்து ஆரம்பிப்பது என்று நான் அறிவது கடினமாய் உள்ளது. ஆனால் உன்னை பெற்றெடுத்த தாய் போல நான் இருக்கிறேன். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? இவர்களெல்லாம் மறந்திடனும், நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்னவர் இது அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கின்ற அந்த 5 நிமிடம் உன்னை தவறாக வழிநடத்த நீ எளிதில் விட்டு கொடுக்காதே. விடுதலை நாடுவோரே, ஆண்டவரை தேடுவோரே, எனக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னவரே, இது உள்ளங்கையில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன், கவலைப்படாதே என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதினிலே என்னை வழிநடத்த நீர் இருக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுக்காய் நன்றி ஆண்டவரே. என் அருள் உனக்கு போதும், என் அருள் உனக்கு உதவும் என் குழந்தையே என்று சொன்னவரே, உமக்கு நன்றி அப்பா. உன்னை தவறாக வழிநடத்த நீ எளிதில் விட்டு கொடுக்கிறாய் என்று என்னை பற்றி கொள் என்று சொன்னவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சாத்தானுக்கு கதவை மூடிவிடு, நீ வந்தமைக்காக நன்றி என்று சொன்னவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ சோதிக்கப்பட்டால் அதற்காக பயப்படாதே, என் அருள் உனக்கு உதவும் என்று சொன்னவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உன் இதயம் சிறிது அலைந்து திறந்தாலும் அதன் பிறகு அதன் மென்மையாக ஜெபத்தின் வழியாக
என்னிடம் கொண்டு வருவது எப்படி என்பதை இந்த நாளில் உணர்த்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களில் நீ அறிந்து கொள்ள செய்திருக்கிறேன் என்று சொன்னவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் குழந்தாய், நான் எப்போதும் இருக்கிறேன், அதை பற்றி சந்தேகப்படாதே, நீ வந்தமைக்காய் நன்றி என்று சொன்னவரே. சங்கீதம் 118:1 சொல்வதைப் போல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக என்ற சிந்தனையோடு, என் மகனே மகளே, நீ வந்தமைக்காய் நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. உன்னை தவறாக வழிநடத்த நீ எளிதில் விட்டு கொடுத்து விடாதே. சாத்தான் உன்னை ஏமாற்ற பார்த்தாலும் நீ விட்டு கொடுத்து விடாதே. நீ உன்னை எளிதில் விட்டு கொடுக்கிறாய். எதற்கு? உன்னை தவறாக வழிநடத்த சாத்தான் கொடுக்கின்ற சோதனைகளை விட்டு கொடுக்காதே என்ற சிந்தனை. Have a nice day. God bless you.